Hello guys, welcome to Spectator. சுட ISL transfer news தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ மும்பை சிட்டியோட அதாவது சென்னையோட ஃபார்மர் பிளேயர் அண்ட் மும்பை சிட்டியோட கரண்ட் பிளேயரான நசீர் எல் கயாட்டி அவர் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டிலேருந்து லீவ் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ மும்பை சிட்டிலேருந்து லீவ் பண்ணி வேறு எதனா கிளப் போக போகிறாருனா இல்லை ஐஎஸ்எல் கிளப் ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் கிளப் வாங்கன்னு. பட் அந்த கிளப்புக்குலாம் அவர் மூவ் பண்ணல. மும்பை சிட்டிலேருந்து லீவ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு மூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மும்பை சிட்டிலேருந்து முக்கியமான பிளேயர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கிரெக் ஸ்டீவர்ட் மூவ் பண்ணிட்டாரு. அந்த வருஷத்தில் இப்போ அவங்களோட மிட்ஃபீல்டரான நசீர் எல் கயாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை சிட்டிலேருந்து டேவேஸ்ன்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப் சைடுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஈவன் எந்தவித ஐஎஸ்எல் கிளப்புக்கும் அவர் மூவ் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சென்னை எஃப்சி ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்னு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் எண்டோவே முடிய போகுது. பட் சென்னை எஃப்சி கிட்டேருந்து முபஷீர் ரஹ்மானை தவிர மற்றபடி ரூமர்ஸ் வந்தாலும் அந்த அளவுக்கு சென்னை எஃப்சி ரொம்ப ஆக்டிவாக இல்லைன்னு சொல்லலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில். பட் த சேம் செட் ஆஃப் பிளேயரை வச்சு தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் மூவ் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸை ரொம்ப நம்புறாரு. ஸோ ஆக்சுவலாக தமிழ் தலைவாசி எப்படி நம்பி அவங்க அந்த கேமை கன்சிஸ்டன்சி காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்பிக்கையோட மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணணும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா அந்த பிளேயர்ஸ் அவங்கள பிலீவ் பண்ணி ஸோ என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ஃபேன்ஸ்க்கு ஏற்ற கேமை அவங்க காமிச்சா மட்டும்தான் நம்ம டேபிள் நல்ல நிலைமைக்கு மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க புவர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபினிஷிங்கில் ரொம்ப போராக இருந்தால் அந்த சேம் 7th பொசிஷனில் இருக்கும். மேபி மற்ற டீம்ஸ்லாம் முன்னாடி வர நம்ம பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் ரொம்ப முக்கியம். இந்த சேம் செட் ஆஃப் பிளேயரை நம்பி மூவ் பண்ணுறாரு அவன் கையில். ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வேறு எதனா பிளேயர் வந்திருக்கணும், இல்லை எனக்கு இந்த பிளேயர்ஸை வச்சு நம்பிக்கை இல்லை அப்படின்றீங்களா, உங்களோட தாட் சொல்லுங்கள். பட் சென்னை எஃப்சி பற்றி அவங்களோட அப்கமிங் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான். ஸோ பஞ்சாப் எஃப்சி பார்த்தீங்கன்னா லோன் மூலயமா பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்ட் அதாவது பிரைஸ் மிராண்டாவை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 24 வயசுக்குட்ட லெஃப்ட் விங்கர் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் மூவ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க ஐஎஸ்எல்ல. ரொம்ப ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் என்ன தான் ஐ லீக்லேருந்து வந்தாலும் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்தாங்க. வெல்மர் ஜோர்டன் நல்லா பண்ணிட்டு வந்தார், அவர் ரிட்டர்ன் எடுத்தாங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்துகிட்டு வர நிலமையில் இப்போ ஆல்ரெடி கேரளா பிளாஸ்டர்ஸில் இருந்த பிரைஸ் மிராண்டாவை பார்த்தீங்கன்னா இப்போ தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் பஞ்சாப் எஃப்சி. இவரை மட்டும் தான் எடுத்திருக்காங்களா இல்லை இன்னொரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ சனா சிங் அஃபிஷியலாக பெங்களூர் எஃப்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரை பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஆக்சுவலாக ஒரு யங் பிளேயரை நம்ம எடுத்து ரொம்ப நாளாக டீமில் தக்க வச்சுப்போம். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்து ரொம்ப நாள் டீமில் நீடிக்க வைக்கிறதுனா அது பெங்களூர் எஃப்சின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ஸோ 2028-29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சியில் தான் செயல்பட போகிறார் சனா சிங். அழகாக ஒரு யங் பிளேயர் நல்லா பண்ணிட்டு வரான்னு நினச்சாங்க. கரெக்டாக ஒரு வாய்ப்பு கிடச்சி கொத்தி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லாங் டேர்மில் சைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர் எஃப்சிக்கு ரொம்ப முக்கியமான பிளேயராக சனா சிங் இருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 5.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷத்தில் பெங்களூர் எஃப்சி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சனா சிங். ஸோ சனா சிங் கண்டிப்பாக பெங்களூர் எஃப்சிக்கு முக்கியமான பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஸோ நல்ல கேமை ஷோ பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ மும்பை சிட்டி ஆக்சுவலாக நிக்கில் புஜாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏகப்பட்ட கிளப்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். எதனாலாம் ஆல்ரெடி ஒரு பக்கம் ஆகாஷ் மிஸ்ரா இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த ஹைதராபாத்தோட டிஃபென்ஸ் காம்போ செட் பண்ணலான்ற மாதிரி நிக்கில் புஜாரி ரொம்ப அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக ஆகுமானா நிக்கில் புஜாரி டிசைட் பண்ணுறது தான். அவர் எந்த கிளப் போனால் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரிமூவ் பண்ணுவார். ஒரு பக்கம் ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க நிக்கில் புஜாரி மேலே, இப்போ மும்பை சிட்டி ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், நிக்கில் புஜாரி எங்கே தான் போக போகிறாரு? ஏன்னா கண்டிப்பாக அவர் மூவ் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. பட் எந்த கிளப் போகிறாரு அது உங்களோட தாட்டில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிக்கில் புஜாரி எந்த கிளப் மூவ் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. பஞ்சாப்க்கு கேரளா பிளாஸ்டர்ஸோட பிளேயர் பிரைஸ் மிராண்டா மூவ் பண்ணியிருக்காருன்னா மற்றொரு பிளேயர் 25 வயசு உட்பட்ட லெஃப்ட் அதாவது மிட்ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் சிங் அவர் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பஞ்சாப் எஃப்சிக்கு. ஸோ ஒரு யங் கன்ஸை தூக்கிட்டு வந்திருக்காங்க பஞ்சாப். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் வயசில் இவங்களுக்கு அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்கன்சிஸ்டன்சி கேமாக இருந்துச்சு. பட் ஃபைனலாக ஒரு விக்ட்ரியோட முடிச்சாங்க சென்னையின் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தோத்தாங்க. ஸோ சூப்பர் கப்பில் எதிர்பார்த்த மாதிரி முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் சென்னையின் கிட்ட தான் டஃப் பண்ணுறாங்க, மற்ற டீம் ஈஸியாக அவங்களை விட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் கண்டிப்பாக பஞ்சாப்ன்ற ஒரு டீம் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணுறது மூலிமா அவங்க மேலே வரமாட்டாங்க. பட் நல்ல டாப்புக்கு போகிற டீமை பார்த்தீங்கன்னா அவங்க தோக்கடிச்சு அவங்கள பேக்கில் தள்ள முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான மேட்சஸ் அவைட்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி மும்பை சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிரெக் ஸ்டீவர்ட் மூவ் பண்ணிட்டாரு, இப்போ எல் கயாட்டி மூவ் பண்ணிட்டாரு. அப்போ மும்பை சிட்டிக்கு மிட்ஃபீல்டரில் யார் தான் வர போகிறாங்கன்னா யூகோ பூமர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் இல்லை, ரூமர் மாதிரி தான். எதனால் நான் ரூமர்னு சொல்கிறேன்னா ஸோ மேபி அவங்க வேறு எதனா ஒரு குவாலிட்டி பிளேயருக்கு போகலாம். பட் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு யூகோ பூமர்ஸ் ஒரு குவாலிட்டி பிளேயர் கிடைக்க மாட்டாருன்னு நம்ம சொல்லலாம். பட் யூகோ பூமர்ஸை பார்த்தீங்கன்னா மோகன் சுப்பஞ்சன்ஸ் விட்டுட்டு அவர் மும்பை சிட்டி ஜாயின் பண்ண போகிறாருன்னா ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் ஆன பிறகு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது ரூமராகவே நம்ம எடுத்துக்கலாம். யூகோ பூமர்ஸ் மூவ் பண்ணார்னா கண்டிப்பாக மும்பை சிட்டிக்கு வலு சேர்க்கும். ஏன்னா ஃபார்மர் மும்பை சிட்டி பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி 2 முக்கியமான மிட்ஃபீல்டர்ஸ் இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக யூகோ பூமர்ஸோட அடிஷன் மும்பை சிட்டிக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட்
சிவரியோ பார்த்தீங்கன்னா அதாவது சூப்பர் கப் முன்னாடியே சிவரியோ இருக்க போகிறதுல ஈஸ்ட் பெங்காலில் வேறு ஏதோ கிளப் தான் மூவ் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு பதிலாக பிரைட்டை வந்து அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பானிஷ் விங்கரான லால்கோ ஃபால்கு ஸோ இவரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் சிவரியோ ஒரு நல்ல கேம் காமிச்சிருக்காரு சூப்பர் கப்பில். அது மட்டும் இல்லாமல் கோலும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த வருஷத்தில் செகண்ட் ஆஃப் ஐஎஸ்எல் ஈஸ்ட் பெங்கால் சிவரியோ தான் மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ லால் ஃபால்கோ ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், ஒரு ரைட் விங்கர்னு சொல்லலாம், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் விங்கர் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸ்பெயின் அண்டர்-21க்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. பட் புவர் ஃபிட்னஸ் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவர் ஈஸ்ட் பெங்கால் மூவ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லலாம். சிவரியோ தான் செகண்ட் ஆஃப் ஐஎஸ்எல் ஈஸ்ட் பெங்காலில் ப்ளே பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ரீசெண்டாக தான் விக்டரியை பதிச்சாங்க தமிழ் தலைவாஸ். இப்போ மறுபக்கம் த டேபிள் டாப்பரான ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட அதாவது எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கேம் ஜெய்ப்பூர் காமிச்சிட்டு வராங்க. அந்த வருஷம் ரியல் டெஸ்ட் அவைட்டிங்கில் இருக்குது. இதை நம்ம வின் பண்ணால் இந்த விட கான்ஃபிடன்ஸ் வேறு எதுலேயும் வராது. ஸோ ஆல்ரெடி நம்ம சென்னை தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கேம் ஷோ பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை தமிழ் தலைவாஸ் சரியாக 9 மணிக்கு எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச் நீங்கள் பெங்களூர் புல்ஸ் அது மட்டும் இல்லாமல் புனேரி பால்டன் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச் எந்த வித அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை டேபிளில். அண்ட் பட்னா பைரட்ஸ் பெங்களூர் புல்ஸ் மேட்ச் கூட எந்த வித அதாவது டேபிளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. பட் நீங்கள் பெங்களூர் புல்ஸ் மட்டும் ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப்புக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ரீசெண்டாக குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 49 பாயிண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணால் தான் நம்ம 6th ஸ்பாட்டுக்கு ஒரு நல்ல இடத்த பிடிக்க ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த மேட்ச் தொடுத்து நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தால் ஒரு 45க்கு வந்துருக்க முடியும். பட் அவங்கள வின் பண்ண காரணத்தினால ஒரு ஹெவி காம்படிஷனும் போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு விக்டரியோட தமிழ் தலைவாஸ் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கீழே பெங்களூர் புல்ஸ்லாம் கூட சேம் பாயிண்டில் தான் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் தலைவாஸ் வின் பண்ணுவாங்கன்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.